ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். ராகி, அதாவது கேழ்வரகு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய 4 ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தலைமுறைக்கு முன்னாடி இந்தியாவில், முக்கியமாக தென்னிந்தியாவில் ராகி பற்றின விழிப்புணர்வு எல்லாருக்குமே இருந்துச்சு. ஒரு காலத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச தானியமாக இருந்த ராகி இன்னைக்கு மக்களோட உணவு பழக்க வழக்கங்கள்லேருந்து மொத்தமாக நீங்கிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். மனித உடலுக்கு சத்தானது மட்டும் இல்லாமல் நோய்களை நீக்கக்கூடிய தன்மை கூட இந்த ராகிக்கு இருக்குது. அது தவிர ராகி இருக்குல்ல, அது இந்திய தட்பவெட்ப நிலைக்கு முற்றிலும் ஏற்புடையதாக இருக்குது. பல விதமான சீதோசன நிலையிலையும் வளரக்கூடியதாகவும் இருக்குது. ராகி சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ராகி ஆப்பிரிக்கா கண்டத்தில் உருவானது. 1000 ஆண்டுகளாக உகாண்டா, எத்தியோப்பியா இது மாதிரியான நாடுகள்லையும் பயிரிடப்பட்டு வருது. இந்தியாவில் சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே ராகி இருந்திருக்கு. ஹரப்பா நாகரிகம் தொடர்பான தொல்பொருள் அகழ்வாராய்ச்சியில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம உடம்புக்கு தேவையான தாது பொருட்களை, அதாவது மினரல்ஸை வழங்குறதுல ராகி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ராகி அப்படிங்கிறது தாது பொருட்கள் நிறைந்த ஒரு தானியம் அப்படின்னு கூட சொல்லலாம். மற்ற சிறுதானியங்களில் இருக்கிறத விட 5-30 மடங்கு ராகியில் கால்சியம் இருக்குது. இதில் பாஸ்பரஸ், பொட்டாசியம், இரும்பு இது மாதிரியான தாது பொருட்களும் அதிக அளவில் இருக்குது. எலும்பு உறுதிக்கும் ஆரோக்கியத்துக்கும் கால்சியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தாது பொருள் தான். ராகி அப்படிங்கிறது குறிப்பாக ஆஸ்டியோபொராசிஸ், அப்படி இல்லைன்னா குறைவான ஹீமோக்ளோபின் அளவு இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கு மாத்திரைக்கு பதிலாக ஒரு சிறந்த சிறுதானிய உணவாக இருக்கும். அமெரிக்க தேசிய அகாடமிகள் வெளியிட்ட த லாஸ்ட் கிராப்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற ஆராய்ச்சியில் ராகி அப்படிங்கிறது ஒரு சத்துமிக்க காலை உணவு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த உலகம் மீண்டும் ராகியோட பக்கம் திரும்புறது அவசியமான ஒன்றா இருக்கும் அப்படிங்கிறதையும், எல்லா தானியங்கள்லேயும் ராகி அதிக சத்து நிறைஞ்சது அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆராய்ச்சியில் உகாண்டா நாட்டு மக்கள், தெற்கு சூடான் நாட்டு மக்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டுமே ராகி மூலமாக செஞ்ச உணவினை எடுத்துக்கிறதன் மூலமாக ஆரோக்கியமான நல்ல கட்டுமஸ்தான உடலினை பெற்றிருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. நீரிழிவை கட்டுப்படுத்துறதுல ராகி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நீரிழிவு நோயோட அளவு தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வர்றதை அடுத்து கார்போஹைட்ரேட்டோட அதிக அளவில் நார்ச்சத்தும் பலன் தரக்கூடிய பைட்டோ கெமிக்கலும் அடங்கிய உணவுகளோட தேவையும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நோயை எதிர்த்து போராடுற திறனுக்காக முக்கிய காரணியாக கொண்ட தாவரங்கள்லேருந்து பெறக்கூடிய பலதரப்பட்ட வேதி மூலக்கூறுகளோட கலவை தான் பைட்டோ கெமிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தன்மைகள் எல்லாமே பொதுவாக தானியங்களோட வெளிப்புற தோல் பகுதி, அப்படி இல்லைன்னா தானியங்களோட விதையோட மேற்புறத்துலேருந்து தான் நமக்கு கிடைக்குது. தானியங்களை தோலுரிக்காமல் முழுமையாக நம்ம சாப்பிட்றது சிறந்த பலன் அளிக்கும். குறிப்பாக ராகியோட மேல்புறத்தோலில் பாலிபீனால்களோட அளவு அரிசி, மைதா, கோதுமையோடு ஒப்பிடுறப்ப பெரும் செறிவோடு இருக்குது. உதாரணத்துக்கு அரிசியோடு ஒப்பிடுறப்ப ராகியில் 40 மடங்கு அதிகமாகவும், கோதுமையை விட 5 மடங்கு அதிகமாகவும் குளோனிக் அப்படிங்கிற கூறு இருக்குது. முதற்கட்ட ஆய்வறிக்கையில் ராகி இரத்த சர்க்கரை அளவு, ஹைப்பர் கிளைசமிக், ஆக்சிடேட்டிவ் அழுத்தம் இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துது. நீரிழிவு நோயாளிகளுக்கு காயம் வந்துருச்சுன்னா அது ஆறுறதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கும். நீங்கள் ராகியை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வர்றப்ப இது காயத்தை வேகமாக ஆட்டுறது கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நம்ம உடம்புக்கு தேவையான புரதச்சத்தை வழங்குறதுல ராகி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ராகியோட புரதச்சத்து அளவை அரிசியோடு ஒப்பிட்டு பார்த்தோன்னா சில வகை ராகியோட புரதச்சத்து அளவானது அரிசியை விட 2 மடங்கு அதிகமாக இருக்குது. மிகவும் முக்கியமாக இந்த புரதத்தன்மை தனிச்சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. ராகிக்கு அதிக உயிரியல் மதிப்பு வாய்ந்த புரதத்தோட முக்கிய பகுதியான எலோசினின் அப்படிங்கிறது உடலோட எளிதாக கலந்துக்கிற தன்மை உடையது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிடத்தக்க அளவில் ட்ரிப்டோபன், கிறிஸ்டைன், மெத்தியோனைன், வாசனை மிகு அமினோ அமிலங்கள்லாம் ராகியில் நிறையவே இருக்குது. இது எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு முக்கிய கலவையாக தெரிகிறதுனால மனித ஆரோக்கியத்துக்கு அவசியமானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கூறுகள்லாம் பெரும்பாலான தானியங்களில் குறைவாக தான் இருக்குது. இந்த அதிக புரதமிக்க கூறுகள் இருக்குல்ல, அது இந்த தானியத்துக்கு ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுக்கிற தன்மையை வழங்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இது சைவ உணவில் நல்ல புரதமிக்க உணவாக இருக்கும். ஏன்னா இந்த ராகியில் மெத்தியோனைன் புரதம் 5% அளவுக்கு இருக்குது. இந்த வீடியோவில் ராகி சாப்பிட்றதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய 4 ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.